அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஅஃலு ஸலாத்தி வஅத்தம்மு தஸ்லீம் அலா நபீனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தம்மிமத்துல் அஜ்ருமிய்யா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் ஏற்கனவே நாங்கள் அக்ஸாமுல் ஏராபினுடைய வகைகளையும் அந்த ஏராபினுடைய ஒவ்வொரு வகையின் அலாமாத் அடையாளங்களையும் அந்த ஒவ்வொரு அடையாளங்களும் வரக்கூடிய இடங்கள் மவாதி, அதாவது கலிமாக்களையும் பற்றி நாங்கள் பார்த்தோம். பொதுவாக கலிமாக்களை நாங்கள் மபனியான கலிமாக்கள், முஅரபான கலிமாக்கள் என்று வகைப்படுத்தி இருந்தாலும் அந்த சொற்களை கொண்டு நாங்கள் வசனங்கள் அமைக்கின்ற பொழுது அந்த வசனங்களிலே முஅரபான கலிமாக்கள் மாத்திரமின்றி மபனியான சொற்களும் இடம்பெறுகின்றன. உதாரணமாக ஜா ஜெய்துன், ரஐத்து ஜெய்தன், சல்லம்து அலா ஜெய்தின் என்று இறுதி மாற்றம் பெறக்கூடிய முஅரபான கலிமாக்களும் இடம்பெறும். அதே போன்று ஜா ஹா உலாயி, ரஐத்து ஹா உலாயி, சல்லம்து அலா ஹா உலாயி, இந்த வசனத்திலே உள்ள ஹா உலாயி என்ற மபனியான இஸ்ம்கள், அதாவது ஆமில்களின் மூலமாக வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத மபனியான இஸ்ம்களும் வருகின்றன. அதே போன்று இந்த ஏராபினுடைய மாற்றத்துக்கு தொடர்பே இல்லாத ஜும்லாக்களும் கூட இந்த மாதிரியான இடங்களிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக அல்லாஹு ஹலகஸ் சமாவாத்தி வல் அருள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இந்த வசனத்தில் அல்லாஹு என்பது முபுத்ததா, ஹலகஸ் சமாவாத்தி என்ற அந்த ஜும்லா ஃபியாலியா ஹபராக வந்திருக்கின்றது. எனவே ஹபர் என்பது ரஃபு செய்யப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு ஜும்லா வந்திருப்பதனால் அதிலே நாங்கள் ஏராபினுடைய வெளிப்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலே அதிலே ஏராப் வெளிப்படக்கூடிய இஸ்ம்களும் வரலாம், ஏராப் வெளிப்படாத மபனியான கலிமாக்களும் வரலாம், இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லாத ஜும்லாக்களும் கூட வரலாம். எனவே இந்த பாடத்திலே, இன்றைய பாடத்திலே நாங்கள் லுஹூருல் ஏராப் வெளிப்படுதல் என்ற தலைப்பில் பிரதானமாக 3 விடயங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது ஏராபுல் கலிமாத்தில் முஅரபான கலிமாக்களினுடைய ஏராபு. இரண்டாவது ஏராபுல் கலிமாத்தில் மபனியான கலிமாக்களினுடைய ஏராபு. மூன்றாவது ஏராபுல் ஜும்லாக்களினுடைய ஏராபு. முதலாவதாக ஏராபுல் கலிமாத்தில் முஅரபான கலிமாக்களினுடைய ஏராபை பொறுத்தவரையிலே 2 வகை இருக்கின்றன. ஒன்று அல் ஏராபுல் லாஹிரு, வெளிரங்கமாக அந்த மாற்றம் தெரிவது. ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணத்திலே ஜா ஜெய்துன், ரஐத்து ஜெய்தன், சல்லம்து அலா ஜெய்தின் என்பதிலே அந்த ஏராபினுடைய மாற்றம் வெளிப்படையாகவே இருக்கின்றது. இதற்குத்தான் நாங்கள் அல் ஏராபுல் லாஹிரு என்று சொல்லுவோம். இவ்வகையான இஸ்ம்களுக்கு நாங்கள் ஏராபு சொல்கின்ற பொழுது சில விடயங்களை அவதானிக்க வேண்டும். இந்த வசனங்களிலே ஜா ஜெய்துன் என்பதிலே ஜெய்துன் என்ற சொல்லுக்கு நாங்கள் ஏராபு சொல்லுகின்ற பொழுது, முழுமையான ஏராபு சொல்லுகின்ற பொழுது ஜெய்துன் என்பது ஃபாயிலாக வந்திருக்கின்றது என்று அந்த ஏராபினுடைய அந்த இடத்தை சொல்லுவோம். இரண்டாவது அந்த ஏராபினுடைய இடத்துக்குரிய வகை என்ன, அதாவது மர்ஃபூன், ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது, ஃபாயிலாக இருப்பதனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக அந்த ரஃபுக்குரிய அடையாளமாக இதிலே எது வந்திருக்கின்றது, வலாமத்து ரஃபஹி அல்லம்மத்து, இது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் லம்மத் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, நான்காவதாக ரஃபுடைய அடையாளமாக ஏன் இதற்கு லம்மத் வந்திருக்கின்றது என்ற காரணத்தையும் சேர்த்து சொல்லுவோம். லிஅன்னஹு இஸ்முன் முஃப்ரதுன், இது ஒரு முஃப்ரதான இஸ்மாக இருக்கின்றது. அதே போன்று ரஐத்து ஜெய்தைனி, 2 ஜெய்துகளை நான் கண்டேன் என்ற வசனத்திலே அஸ்ஸெய்தைனி என்பது மஃபூலாக இருக்கின்றது. ஏராபுடைய விடயங்களிலே மஃபூலாக இருக்கின்றது. மன்சூபுன், அது நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது. வாலாமத்து நஸ்பிஹி அல் யாஉ, நஸ்பு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் யாவாகும். நியாபத்தன் அனில் ஃபத்ஹதி, ஃபத்ஹாவுக்கு பகரமாக. லிஅன்னஹு முசன்னன், அது முசன்னாவாக இருக்கின்றது. அதே போன்று யன்சுரு ஜெய்துன் என்ற வசனத்திலே யன்சுரு என்ற ஃபியாலுன் முதாரியுன், இது ஒரு முதாரியான ஃபியால். மர்ஃபூன், இது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் லிதஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிப் ஜாசிமை விட்டும் அது நீங்கி இருப்பதனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபஹி,
அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல்லம்மத்து, அது லம்மத்தாகும் என்று முழுமையான ஏராபை நாங்கள் சொல்லுவோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஏராபினுடைய அடையாளங்களை பற்றிய பாடத்திலே ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஏராபு சொல்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறே ஏராபுகளை நாங்கள் பார்த்து வந்தோம். இரண்டாவதாக அல் ஏராபு தக்தீரியு, வெளிரங்கத்திலே அந்த ஏராபினுடைய அடையாளங்கள் வெளிப்படாவிட்டாலும் அடிப்படையிலே தக்தீரிலே அந்த ஏராபினுடைய அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் சொல் ரீதியான ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த ஏராபு வெளிப்படவில்லை. இவ்வாறு தக்தீரான அல் ஏராபு தக்தீரான ஏராபு செய்யப்படக்கூடிய கலிமாக்கள் 5 இருக்கின்றன. அவற்றில் 3 இஸ்ம்கள், 2 ஃபியால்கள். முதலாவது அல் இஸ்முல் முதாஃபு இலா யா இல் முத்தக்கல்லிம், முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு இஸ்ம். எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது முத்தக்கல்லிமுடைய யாவுக்கு ஏற்கனவே சுக்கூன் இருப்பதனால் அதற்கு முன்னால் உள்ள அந்த எழுத்து அந்த யாவுக்கு தோதுவாக கசர் செய்யப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. உதாரணமாக வாலிதுன் என்ற சொல் அஹாதா வாலிதி, இவர் என்னுடைய தந்தை, ரஐத்து வாலிதி, சல்லம்து அலா வாலிதி என்று அந்த யாவுக்கு பொருத்தமாக அதுக்கு முன்னால் உள்ள அந்த எழுத்துக்கு கசரு செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே இந்த வாலிதுன் என்ற சொல்லிலே ஏராபு வெளிப்படாததற்கான காரணம் அந்த இறுதி எழுத்து அந்த யாவுக்கு தோதுவான யாவுக்கு பொருத்தமான ஹரக்கத்தை வழங்குவதிலே அது ஈடுபட்டு விட்டது. இதற்கு நாங்கள் இஸ்திகாலுல் மஹல்லி, அந்த இடம் ஈடுபடுவது பிஹரக்கத்தில் முனாசபத்துடைய ஹரக்கத், அதாவது அந்த எழுத்துக்கு பொருத்தமான ஹரக்கத்துகளுடைய விடயத்தில் ஈடுபட்டிருப்பதனால் இந்த ஏராப் வெளிப்படவில்லை என்று சொல்லுவோம். சுருக்கமாக நாங்கள் அல் முனாசபத்து என்று சொல்லலாம். ஒரு உதாரணத்தை நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஜா வாலிதி, எனது தந்தை வந்தார் என்பதிலே வாலிதி என்ற சொல்லிலே வாலித் என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன், இது ஃபாயிலாக ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வஅலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல்லம்மத்துல் முகத்தரத்து அலாமா கபிலல் யாஇ, யாவுக்கு முன்னாலுள்ள எழுத்தின் மீது தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். அல்லது அல்லம்மத்துல் முகத்தரத்து அலத்தாலி, தாலிலே தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். மனஅமின் லுஹூரிஹா, அந்த லம்மத் வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. அல் முனாசபத்து, முனாசபத் தடுத்திருக்கின்றது. அல்லது இஸ்திகாலுல் மஹல்லி பி ஹரக்கத்தில் முனாசபத்தி என்று முழுமையாகவே சொல்லலாம். வஹுவ முலாஃபுன், அந்த வாலிதுன் என்ற சொல் முலாஃபாக இருக்கின்றது. வயா உல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா லமீருன் முத்தசிலுன், இது முத்தசிலான லமீர். ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜெரு செய்யப்படுவதனுடைய தானத்திலே இருக்கின்றது. இரண்டாவது இஸ்ம், இரண்டாவது கலிமா அல் இஸ்முல் மக்சூரு, மக்சூரான இஸ்ம். மக்சூரான இஸ்ம் என்பது இறுதியில் எப்போதும் மாறாத அலிஃபும் அதுக்கு முன்னால் ஃபத்ஹாவும் வரக்கூடியது. உதாரணமாக அல் ஃபத்தா, அர் ரஹா, மூசா, ஹுபுலா என்பதை போன்று. இவ்வகையான இஸ்ம்களிலேயும் லம்மத், ஃபத்ஹத், கஸ்ரத் மூன்றுமே முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்படக்கூடிய இஸ்மை போன்றே தக்தீரிலே தான் இடம்பெறும். இந்த கலிமாக்களை பொறுத்தவரையிலே இறுதியில் அலிஃப் இருப்பதனால் அலிஃபுக்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் சுமத்தாட்ட முடியாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் ஏராபு வெளிப்படாமல் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஜா அல் ஃபத்தா என்ற சொல்லுக்கு நாங்கள் ஏராபு சொல்லுவோம். அல் ஃபத்தா என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபஇஹி அல்-தம்மத்துல் முகத்தரத்து அலல் அலிஃபி, அலிஃபிலே தக்தீரிடப்பட்ட தம்மத்தாகும். மனஅ மின் லுஹூரிஹா, அது வெளிப்படுவதை விட்டும் அத்தாதுர், தாதுர் தடுத்திருக்கின்றது. முத்தக்கல்லிமுடியாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட இஸ்மிலே ஏராப் வெளிப்படுவதை விட்டும் தடுத்தது அல் முனாசபா. இந்த வகையான இஸ்ம்களிலே அத்தாதுர் அல்லது தாதுரு தஹரீக்கில் அலிஃபி, அலிஃபுக்கு ஹரக்கத் செய்வது முடியாது என்ற காரணத்தினால். லிஅன்னஹு இஸ்முன் மக்சூருன், ஏனெனில் அது மக்சூரான இஸ்மாகும் என்று நாங்கள் முழுமையான ஏராபையும் நாங்கள் சொல்லுவோம். மூன்றாவது கலிமா அல் இஸ்முல் மன்கூசு, மன்கூஸான இஸ்ம், அதாவது இறுதியில் யா அதற்கு முன்னால் கஸ்ரா வரக்கூடிய இஸ்ம்.
அல் காதி, அத்தாயி என்பதை போன்று. இவ்வகையான இஸ்ம்களிலே லம்மத்தும் கஸ்ரத்தும் மாத்திரம் வெளிப்பட மாட்டாது. அதற்குரிய காரணம் லிஸ்திஸ்காலிஹிமா அலல் யாயி, அவ்யாவுக்கு அந்த இரண்டும் பாரமாக கஷ்டமாக இருப்பதனால் இரண்டு அடையாளங்களும் வெளிப்பட மாட்டாது. தரமாக ஜா அல் காதி என்பதிலே அல் காதி என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி அல்லம்மத்துல் முகத்தரத்து அலல் யாஇ, யாவின் மீது தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். மனாமின் துஹூரிஹா, அது வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. இஸ்திஸ்காலுஹா அலல் யாஇ, அது யாவுக்கு சிரமமாக இருப்பது தான் அதை வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. லிஅன்னஹு இஸ்முன் மன்கூசுன், அது மன்கூஸான இஸ்மாக இருக்கின்றது. நான்காவதாக அல் ஃபிஅலுல் முதாரிஉல் முஅத்தல்லு பில் அலிஃப், இறுதியில் அலிஃபை கொண்டு முஅத்தல்லான முதாரியான ஃபியல் யர்தா, யஹ்ஷா என்பதை போன்று இவ்வகையான ஃபியல்களிலே லம்மத்தும் ஃபதஹத்தும் தக்தீரிலே வரும். யஹ்ஷா என்ற சொல்லுக்கு நாங்கள் ஏராபு சொல்கின்ற பொழுது யஹ்ஷா ஃபியாலுன் முதாரியுன் மர்ஃபூஉன், இது ரஃபு செய்யப்பட்ட ஒரு முதாரியான ஃபியால். தஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிம் ஜாசிமை விட்டு நீங்கி இருப்பதனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல்லம்மத்துல் முகத்தரத்து அலல் அலிஃபி, அலிஃபிலே தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். லிஅன்னஹு ஃபியாலுன் முஅத்தல்லுன் பில் அலிஃபி, ஏனெனில் அது அலிஃபை கொண்டு முஅத்தல்லான ஃபியாலாக இருக்கின்றது. ஐந்தாவது அல் ஃபிஅலுல் முதாரிஉல் முஅத்தல்லு பில் வாவி வல் யாய், வாவையும் யாவையும் கொண்டு முஅத்தல்லான, அதாவது இறுதியில் வாவும் யாவும் வரக்கூடிய முதாரியான முஅத்தல்லான ஃபிஅல். உதாரணமாக யதுஉ, யஹ்தி, இவ்வகையான சொற்களிலே லம்மத் மாத்திரம் தக்தீரிலே வரும். உதாரணமாக யஹ்தி என்ற சொல் ஃபிஅலுன் முதாரியுன் முஅத்தல்லுன் ஃபியாலுன் முதாரியோன், இது ஒரு முதாரியான ஃபியால். மர்ஃபூன், ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. லித்தஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிபோ ஜாசிமோ இடம்பெறாததனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அல்லம்மத்துல் முகத்தரத்து அலல் யாஇ, யாவிலே தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். மனாமின் துஹூரிஹா அல் இஸ்திஸ்காலு, இஸ்திஸ்கால் தான் அது வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. லிஅன்னஹு முஅத்தல்லுன் பில் யாஇ, அது யாவை கொண்டு முஅத்தல்லான சொல்லாக இருக்கின்றது. இந்த இரண்டு வகையான ஃபியல்களிலேயும், அதாவது அல் முஅத்தல்லு பில் அலிஃப், அதே போன்று அல் முஅத்தல்லு பில் வாவி வல் யாஇ, இந்த மூன்று வகையான ஃபியல்களிலேயும் ஜஸ்முடைய நிலைமையிலே யா ஹதுஃப் செய்யப்படும். இது ஏராபுல் கலிமாத்தில் முஅரபான கலிமாக்களுக்கு ஏராப் செய்யப்படக்கூடிய விடயத்தை பற்றியது. இரண்டாவது அல் கலிமாத்துல் மப்னியா, மப்னியான கலிமாக்கள் ஏராபினுடைய இடத்திலே வருகின்ற பொழுது அது அல் ஏராபுல் லாஹிர், அல் ஏராபு தக்தீரி, இந்த இரண்டையும் தாண்டி எந்த ஏராபினுடைய எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஜா அஹா உலாஇ என்ற சொல்லுக்கு நாங்கள் முழுமையான ஏராபு சொல்வதை பார்ப்போம். ஜா அ ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, அஹா லித்தன்பீஹி, உலாஇ இஸ்முல் இஷாரதி ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் என்று அந்த மப்னியான இஸ்மினுடைய வகையை சொல்லி அது ஏராபினுடைய எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பூரணமாக சொல்லுவோம். அதே போன்று ரஅய்து ஹாஉலாஇ என்பதிலேயும் ரஅய்து ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அல சுக்கூன், இது சுக்கூனின் மீது மப்னியான ஒரு மாதியான ஃபியால். இதிலே வரக்கூடிய வத்தாஉ, தா தான் லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்தசிலான லமீர் ஃபாயிலுன், ஃபாயிலாக இருக்கின்றது. அதே போன்று யன்சுரூன என்பதிலே ஃபியாலு, யன்சுரூன என்பது ஃபியாலுன் முதாரியுன், இது முதாரியான ஃபியால். மர்ஃபூன், ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. லித்தஜர்ருதிஹி அனின் நாசிபி வல் ஜாசிம், நாசிபும் ஜாசிமும் இல்லாதிருப்பதனால் ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வலாமத்து ரஃபஹி சுபூத்துன் நூன், அது ரஃபு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அது நூன் தரிப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு மினல் அம்சிலத்தில் ஹம்சத்தி, இது அம்சிலத்து ஹம்சாவை சேர்ந்ததாக இருக்கின்றது. அடுத்ததாக அதனுடைய ஃபாயிலை நாங்கள் சொல்லுவோம். வவாவுல் ஜமாஅத்தி, இந்த ஃபேலில் இருக்கக்கூடிய ஜம்முடைய வாவு தான்
லமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய இடத்திலே உள்ள ஒரு முத்தசிலான லமீர் ஃபாயிலுன், அதுதான் ஃபாயிலாக இருக்கின்றது என்று நாங்கள் முழுமையான அந்த இராபை சொல்லுவோம். மபனியான கலிமாக்கள் வருகின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் ஒரே அடியாக நாங்கள் மோரபான இஸ்ம்களுக்கு சொல்வதை போன்று ஃபாயிலுன் என்று சொல்லாமல் அது எந்த வகையான மப்னியான இஸ்ம் என்பதை சொல்லிவிட்டு தான் நாங்கள் ஏராபினுடைய தானத்தில் எந்த இடத்தில் என்பதை நாங்கள் சொல்லுவோம். மூன்றாவதாக ஏராபுல் ஜுமல், ஜும்லாக்களினுடைய ஏராபை பொறுத்தவரையிலே ஏராபு செய்யப்படக்கூடிய இடங்களிலே ஜும்லா வந்தால் நாங்கள் அது இன்ன ஏராபினுடைய இடத்தில் அது இருக்கின்றது என்று சொல்லுவோம். உதாரணமாக அல்லாஹு ஹலகஸ் சமாவாத்தி என்பதிலே அல்லாஹு என்பது முபுத்ததவுன், ஹலக என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயில் லமீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி ஜவாசன், அதிலே ஜவாஸாக மறைந்திருக்கக்கூடிய லமீராகும் என்று சொல்லிவிட்டு ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி, இந்த ஃபியாலும் ஃபாயிலும் சேர்ந்த அந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபைன், இது ரஃபுடைய தானத்திலே ஹபருன் ஹபராக இருக்கின்றது என்று சொல்லுவோம். ஒரேடியாக நாங்கள் ஹலக்க என்பது ஹபருன் என்று சொல்லாமல் அந்த முழுமையான அந்த ஜும்லாவை சொல்லிவிட்டு அந்த ஜும்லா ரஃபுடைய தானத்திலே ஹபராக இருக்கின்றது என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் ஜெய்துன், ஜெய்து அபூஹு காயிமுன், அவருடைய தந்தை நின்று கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்திலே ஜெய்துன் என்பது முபுத்ததா, அபூஹு காயிமுன் என்பது தனியான ஒரு ஜும்லா இஸ்மியா. இந்த ஜும்லா இஸ்மியாவை நாங்கள் முழுமையாக சொல்லிவிட்டு ஜும்லத்துல் முபுத்ததா இவல் ஹபர், இந்த முபுத்ததா ஹபர் சேர்ந்த அந்த ஜும்லா ஒரேடியாக நாங்கள் ஹபருன் என்று சொல்லாமல் ஜும்லத்துல் முபுத்ததா இவல் ஹபரி ஃபி மஹல்லி ரஃபைன், அது ரஃபுடைய தானத்திலே இருந்து ஹபருன் ஹபராக இருக்கின்றது என்று நாங்கள் மப்னியான இஸ்முக்கு சொன்னதை போன்றே நாங்கள் இதற்கும் சொல்ல வேண்டும். இதுதான் ஏராபுல் ஜுமல், ஜும்லாக்களுக்கு ஏராபு செய்யப்படக்கூடியதை பற்றியது. இது அல்லாமல் அல் ஜுமலுல்லதி லஹா மஹல்லுன் மினல் ஏராபி, ஏராபினுடைய இடங்களிலே வரக்கூடிய ஜும்லாக்கள் இருக்கின்றன. அல் ஜுமலுல்லதி லா மஹல்ல லஹா மினல் ஏராபி, ஏராபினுடைய தானத்திலே இடம் இல்லாத சில ஜும்லாக்களும் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அல் ஜுமலுல்லதி லஹா மஹல்லும் மினல் ஏராபி, ஏராபினுடைய தானத்தில் வரக்கூடிய ஜும்லாக்கள் 6 இருக்கின்றன. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அல் ஜுமலுல்லதி தஹல்லு மஹல்லல் முஃப்ரதி, ஒரு முஃப்ரதான சொல் வரக்கூடிய இடத்தில் வரக்கூடிய ஜும்லாக்கள். முதலாவது அல் ஜும்லத்துல் ஹபரியத்து, ஹபரியத்தான், அதாவது ஹபராக வரக்கூடிய ஒரு ஜும்லா. ஹபராக வரக்கூடிய ஜும்லாவை பொறுத்தவரையிலே ஹபரியத்துன் ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்திலே ஹபராக வரக்கூடிய ஜும்லாக்களும் இருக்கின்றன. உதாரணமாக ஜெய்துன் ஹுலுகுஹு கரீமுன், ஜெய்துன் ஜெய்த் இருக்கிறாரே, ஹுலுகுஹு கரீமுன் அவருடைய குணம் நல்லது. இந்த வசனத்தில் ஹுலுகுஹு கரீமுன் என்ற முபுத்ததா ஹபரான ஒரு ஜும்லா ஜெய்துன் என்ற முபுத்ததாவுக்கு ஹபராக வந்திருக்கின்றது. எனவே வல் ஜும்லத்து ஃபி மஹல்லி ரஃபைன் அல்லது வஜும்லத்துல் முபுத்ததா இவல் ஹபர், இந்த முபுத்ததா ஹபருடைய ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்திலே ஹபருன் ஹபராக இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இன்ன ஜெய்தன், நிச்சயமாக ஜெய்து எதுருசு திப்ப, அவர் மருத்துவம் படிக்கின்றார். இந்த வசனத்திலே இன்னவுடைய இஸ்மாக ஜெய்தன் வந்திருக்கின்றது, இன்னவுடைய ஹபராக ஒரு ஜும்லா ஃபியாலியாக தான் வந்திருக்கின்றது. எனவே ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி, ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்த இந்த ஜும்லா அல்லது வல் ஜும்லத்து, இந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபைனுடைய தானத்திலே ஹபராக இருக்கின்றது. இரண்டாவது ஹபரியத்துன் ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய தானத்திலே ஹபராக வருவது. உதாரணமாக கானவுடைய ஹபர் எப்போதும் நஸ்ப் செய்யப்பட்டு வரும், அந்த இடத்திலே ஒரு ஜும்லா இஸ்மியாவோ அல்லது ஜும்லா ஃபியலியாவோ வருமாக இருந்தால் வல் ஜும்லத்து, இந்த ஜும்லா ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்பினுடைய தானத்திலே ஹபரு கான, கானவுடைய ஹபராக வந்திருக்கின்றது என்று சொல்லுவோம். தரமாக கான தாலிபு, மாணவர் எஜிதஹிது ஃபி திராசத்திஹி, தன்னுடைய பாடங்களிலே முயற்சி செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த வசனத்தில் கானவருடைய இஸ்மாக அத்தாலிபு என்ற சொல் வந்திருக்கின்றது. எஜிதஹிது ஃபி திராசத்திஹி என்ற ஜும்லா ஹபராக வந்திருக்கின்றது.
எனவே எஜ்தஹிது என்ற ஜும்லத்துல் ஃபியலி வல் ஃபாயில், ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்த அந்த ஜும்லா ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய தானத்திலே ஹபருன், ஹபராக வந்திருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது அல் ஜும்லத்துல் மஃபூலியத்து, மஃபூலாக வரக்கூடிய ஜும்லா. இந்த ஃபியாலை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் கால, சொன்னான் என்பது போன்ற கருத்திலே வரக்கூடிய, அஜாப பதிலளித்தான், ரத்த போன்ற ஃபியல்களுக்கு மஃபூலாக வரக்கூடிய ஜும்லாக்களை சொல்லலாம். உதாரணமாக காலர் ரஜுலு, அந்த மனிதர் சொன்னார். என்ன சொன்னார்? அஸ்ஸபுரு மிஃப்தாஹுல் ஃபரஜி என்று சொன்னார். இந்த வசனத்திலே அந்த மனிதரால் சொல்லப்பட்டது அஸ்ஸபுரு மிஃப்தாஹுல் ஃபரஜி என்ற அந்த ஜும்லா இஸ்மியா. எனவே ஜும்லத்துல் முபுத்ததா இவல் ஹபரி, முபுத்ததா ஹபரான இந்த ஜும்லா ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்பினுடைய தானத்திலே மஃபூலுன் பிஹி, மஃபூல் பிஹியாக இருக்கின்றது, அல்லது மக்கூலுல் கவுலி, கவுலினுடைய மக்கூலாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். மூன்றாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி சிஃபத்தின் அவு ஹாலின், சிஃபத் அல்லது ஹாலினுடைய தானத்திலே இடம்பெறக்கூடிய ஜும்லா. உதாரணமாக ஜா ரஜுலுன் யல்ஹகு, இந்த வசனத்தில் ஒரு நக்கிராவான ஒரு இஸ்முக்கு பின்னால் ஒரு ஜும்லா ஃபியாலியா வந்திருப்பதனால் அந்த நக்கிராவான இஸ்மை வர்ணிக்கக்கூடியதாக யல்ஹகு என்ற ஜும்லா இருக்கின்றது. எனவே ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயில், யல்ஹகு என்ற ஃபியல் ஃபாயில் சேர்ந்த அந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபைன் சிஃபத்துன் லிர் ரஜுல், ரஜுலுக்கு சிஃபத்தாக இருக்கின்றது. அதே போன்று ஜா அர் ரஜுலு யல்ஹகு என்று இந்த வசனத்தை நாங்கள் மாரிஃபாவாக மாற்றினால் யல்ஹகு என்பது ஹாலாக மாறிவிடுகின்றது. எனவே ஜா அர் ரஜுலு யல்ஹகு என்பதில் யல்ஹகு என்ற அந்த ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி ஃபி மஹல்லி நஸ்பின் ஹாலுன் என்று நாங்கள் சொல்லுவோம். நான்காவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஜவாபன் லி ஷரத்தின், ஷரத்துடைய ஜவாபாக வரக்கூடிய ஜும்லா அது ஜஸ்ம் செய்யப்படக்கூடிய தானத்தில் இருந்தால் அதுவும் ஜஸ்முடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஜும்லாவாகும். தரமாக மையஹ்தில்லாஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ ஃபஹுவல் முஹ்ததி, அவன் தான் நேர்வழி பெற முடியும் என்ற இந்த வசனத்திலே மையஹ்தில்லாஹு என்ற வசனத்தில் மண் அந்த ஷரத்துடைய ஜும்லாவுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றது. ஃபஹுவல் முஹ்ததி என்ற அந்த ஜும்லா இஸ்மியா அந்த ஷரத்துடைய ஜவாபுடைய இடத்திலே ஜஸ்ம் செய்யப்படக்கூடிய தானத்தில் இருக்கின்றது. ஜும்லத்து ஃபஹுவல் முஹ்ததி, ஃபஹுவல் முஹ்ததி என்ற ஜும்லா ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய தானத்திலே ஜவாபு ஷரத்தி, ஷரத்துடைய ஜவாபாக இருக்கின்றது. ஐந்தாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தை, இலாஃபத்தை கொண்டு ஜர் செய்யப்படக்கூடிய தானத்தில் வரக்கூடிய ஜும்லாக்கள். பொதுவாக லர்ஃபுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லாக்கள் அந்த லர்ஃப் அதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். உதாரணமாக ரஅய்துக, நான் உன்னை கண்டேன். ஹீன சாரல் கிதாரு, ஈரதம் சென்ற நேரத்திலே. இந்த வசனத்தில் ஹீன என்பது மஃபூல் ஃபீஹி முலாஃப், சாரல் கிதாரு என்ற முழுமையான அந்த ஜும்லாவும் தான் முலாஃப் இலேஹியாக இருக்கின்றது. எனவே சார ஃபியாலுன் மாலின் மபுனியுன் அலல் ஃபத்ஹி, அல் கிதாரு ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி அல்-லம்மத்து லிஅன்னஹு இஸ்முன் முஃப்ரதுன் என்று சொல்லிவிட்டு ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயில், இந்த ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்த இந்த ஜும்லா ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டதனுடைய தானத்தில் இருக்கின்றது என்று சொல்லுவோம். ஆறாவதாக அல் ஜும்லத்து தாபியாத்து லி ஜும்லத்தின் லஹா மஹல்லுன் மினல் ஏராபி, ஏற்கனவே ஏராபினுடைய தானம் இருக்கக்கூடிய ஒரு ஜும்லாவை பின்துயரக்கூடிய, அதாவது அந்த ஜும்லாவின் மீது அத்ஃப் செய்யப்பட்ட அல்லது பதிலாக கொண்டு வரப்பட்ட ஜும்லாக்களிலே இருக்கும். உதாரணமாக ஜெய்துன் ஹுலுகுஹு கரீமுன், இதிலே ஹுலுகுஹு கரீமுன் என்ற அந்த ஜும்லா ஒரு ஜும்லா இஸ்மியா ஹபருடைய தானத்தில் இருக்கின்றது. இதே வசனத்துடன் இன்னொரு ஜும்லா இஸ்மியாவை நாங்கள் அத்ஃப் செய்யவுமாக இருந்தோம். அபூஹு சாலிஹுன் என்ற இன்னொரு ஜும்லாவை அத்ஃப் செய்யவுமாக இருந்தால் இதுவும் ஏராபினுடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஜும்லாவாகும். இதுதான் ஏராபினுடைய தானத்தில் இடம்பெறக்கூடிய 6 ஜும்லாக்களும். அடுத்ததாக அல் ஜுமலுல்லதி லா மஹல்ல லஹா மினல் ஏராப், ஏராபினுடைய தானத்தில் வராத
ஜும்லாக்கள், அது ஜும்லா ஃபியாலியாவாக இருக்கலாம், ஜும்லா இஸ்மியாவாக இருக்கலாம், 8 இருக்கின்றன. ஒன்று அல் ஜும்லத்துல் இப்திதாஇய்யத்து, முதலாக நாங்கள் ஆரம்பித்து சொல்லக்கூடிய எந்த ஒரு வசனமும் அது ஏராபினுடைய எந்த ஒரு தானத்திலும் அல்ல, அது முபத்ததா ஹபர் அல்லது ஃபியல் ஃபாயில் சேர்ந்து ஒரு ஆரம்பமாக வரக்கூடிய ஒரு ஜும்லா. உதாரணமாக ஒருவரை பார்த்து இவர் ஹாதா ஆலிமுன், இவர் ஒரு ஆலிம், அல்லது ஹாதா அபு ஹாலிதின், இவர் தான் அபு ஹாலிதுடைய தந்தை என்று நாங்கள் ஆரம்பமாக சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராபினுடைய எந்த தானத்திலும் வரமாட்டாது. இரண்டாவது அல் ஜும்லத்துல் இஸ்தினாஃபியத்து. அல் ஜும்லத்துல் இஸ்தினாஃபியத்து என்றால் ஒரு வசனம் முழுமையானதுக்கு பின்னால் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இரண்டுக்கும் இடையில் கருத்து ரீதியாக தொடர்பு இருந்தாலும் ஏராபி ரீதியாக எந்த விதமான தொடர்பும் இருக்க மாட்டாது. உதாரணமாக மாத்தர் ரஜுலு, அந்த மனிதர் மரணித்து விட்டார், ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று சொல்லுவோம். இதிலே மாத்தர் ரஜுலு என்பது ஒரு வசனம், ரஹிமஹுல்லாஹ் என்பது ஒரு வசனம். கருத்து ரீதியாக நாம் அவரைத்தான் நாடுவதாக இருந்தாலும் வசனங்கள் வெவ்வேறானதாக இருப்பதனால் இதனை நாங்கள் அல் ஜும்லத்துல் இஸ்தினாஃபியத்து என்று சொல்லுவோம். இதற்கு ஏராபிலே எந்த விதமான இடமும் இல்லை. மூன்றாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து சிலத்தன் லில் மௌசூல், மௌசூலுக்கு சிலாவாக வரக்கூடிய அந்த ஜும்லாவும் லா மஹல்ல லஹா மினல் ஏராபி, ஏராபிலே எந்த விதமான தானமும் அதற்கு இல்லை. உதாரணமாக ஜா அல்லதி, ஒருவர் வந்தார், நஜஹ, சித்தியடைந்த ஒருவர் வந்தார். இந்த வசனத்தில் நஜஹ என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி வஃபாயிலுஹு தமீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி ஜவாசன் என்று சொல்லிவிட்டு வஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி லா மஹல்ல லஹா மினல் ஏராபி சிலத்துன் லில் மௌசூலி என்று சொல்லுவோம். நான்காவதாக அல் ஜும்லத்துல் யாத்திராதியத்து. அல் ஜும்லத்துல் யாத்திராதி, அதாவது ஜும்லா முஅத்தரிதா என்று சொல்லுவோம். கட்டாயம் சேர்ந்து வர வேண்டிய, அதாவது முபத்ததா ஹபர் போன்று கட்டாயம் சேர்ந்து வர வேண்டிய இரண்டு சொற்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய ஜும்லா தான் ஜும்லா முஅத்தரிதா அல்லது ஜும்லா யாத்திராதியா என்று சொல்லுவோம். உதாரணமாக ஜெய்துன் கரீமுன் என்பதிலே அந்த ஜெய்தே சங்கையானவர் அல்லது நல்ல கொடை வழங்கக்கூடியவர் என்று சொல்வதற்கு முன்னால் அவருக்காக துவா செய்து நாங்கள் தாலமுருஹு, அவருடைய வாழ்நாள் நீடிக்கட்டும் என்று துவா செய்கின்றோம். ஜெய்துன் தாலமுருஹு கரீமுன். இந்த ஜெய்துன் கரீமுன் என்ற முபத்ததா ஹபர் சேர்ந்து வர வேண்டிய அந்த வசனத்தில் தாலமுருஹு என்பது ஜும்லா முஅத்தரிதாவாக வந்திருக்கின்றது. இது ஏராபினுடைய எந்த ஒரு தானத்திலும் அது இல்லை. ஐந்தாவதாக ஷர்த்துடைய ஜவாபாக வந்திருக்கக்கூடிய சில ஜும்லாக்கள் அது ஜஸ்முடைய தானத்திலே இருக்காது. அவ்வாறான ஜும்லாக்களும் ஏராபினுடைய எந்த ஒரு தானத்திலும் இருக்க மாட்டாது. உதாரணமாக இதா தரஸ்த ஜெயிதன், நீ நல்ல முறையில் படித்தால், நஜஹ்த, நீ சித்தி அடைவாய் என்பதை போன்று. ஆறாவது ஜவாபுல் கசம், கசமுடைய ஜவாபாக வரக்கூடிய ஜும்லா. அதாவது அல் ஜும்லத்து தஃப்சீரியத்து, தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வரக்கூடிய ஜும்லா. உதாரணமாக கத்தப்து இலைஹி, நான் அவருக்கு கடிதம் எழுதினேன். அன் அரசில் இலையல் கிதாப, அந்த கிதாபை எனக்கு அனுப்புமாறு நான் அவருக்கு கடிதம் எழுதினேன். இந்த வசனத்திலே அன் என்ற அந்த சொல் ஹர்ஃபு நஸ்பு அல்ல, இது ஒரு ஹர்ஃபு தஃப்சீர். எதை நான் எழுதி அனுப்பினேன் என்று தெளிவுபடுத்துவதற்காக வரக்கூடிய அன். இந்த அன்னுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லாவும் அல் ஜும்லத்து தஃப்சீரியா அல்லது அல் ஜும்லா அல் முஃபஸ்ஸிரா என்று சொல்லப்படும். இதற்கும் ஏராபிலே எந்த விதமான தானங்களும் இல்லை. எட்டாவது, ஏற்கனவே ஏராபினுடைய எந்த ஒரு மஹல்லும் இல்லாத ஒரு ஜும்லாவிலே அத்துஃப் செய்யப்பட்ட அல்லது பதலாக வரக்கூடிய ஜும்லாக்கள். ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பார்ப்போம். ஃபஸ்லோன், இது ஒரு பாடமாகும். துகத்தருல் ஹரக்காத்து சலாத்து, 3 ஹரக்கத்துகளும், அல்லம்மத்து வல் ஃபத்ஹத்து வல் கஸ்ரத்து, இந்த 3 ஹரக்கத்துகளும் தக்தீரிடப்படும். ஃபிலிஸ்மில் முதாஃபி இலா யா இல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட இஸ்மிலே 3 ஹரக்கத்துகளும் தக்தீரிடப்படும். அது நஹ்வு குலாமி வப்னி என்பதை போன்று. ஃபிலிஸ்மில் முஅரபில்லதி ஆஹிருஹு அலிஃபுன் லாசிமத்துன், லாசிமான, அதாவது எப்போதும் இருக்கக்கூடிய அலிஃப் இறுதியில் வரக்கூடிய மோரபான இஸ்மிலேயும்
3 ஹரக்கத்துகளும் தக்தீரிடப்படும். அது நஹ்வுல் ஃபதா வல் முஸ்தஃபா வ மூசா வ ஹுப்லா இவைகளை போன்று வைசம்மா மக்சூரன், அதற்கு மக்சூர் என்று சொல்லப்படும். ஒத்துகத்தரு லம்மத்து வல் கஸ்ரத்து, கஸ்ராவும் லம்மத்தும் தக்தீரிடப்படும். ஃபிலிஸ்மில்லதி ஆஹிருஹு யா உன் லாசிமத்துன், அதனுடைய இறுதி லாசிமான இப்போது மாறாத யா இருந்து மக்சூருன் மா கபிலஹா, அதுக்கு முன்னாளில் ஒன்று கசர் செய்யப்பட்ட இஸ்மிலே லம்மத்தும் கஸ்ரத்தும் தக்தீரிடப்படும். அது நஹ்வுல் காதி வத்தாயி வல் முர்தகி என்பதை போன்று வைசம்மா மன்கூசன், அதுக்கு மன்கூஸ் என்று சொல்லப்படும். அது நஹ்வு யௌம யதுஉ தாயி என்பதை போன்று. வசனத்தில் யௌம என்பது மஃபூலுன் ஃபீஹி, யதுஉ என்பது ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாஸிபி வல் ஜாஸிம் வஹுவ மர்ஃபூஉன், இது ரஃபு செய்யப்பட்டிருக்கின்றது. வ அலாமத்து ரஃபைஹி லம்மத்துன் முகத்தரத்துன் அலல் வாவி, வாவின் மீது தக்தீரிடப்பட்ட லம்மத்தாகும். மனா மின் லுஹூரிஹா அல் இஸ்திஸ்காலு, இஸ்திஸ்கால் அது வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. லிஅன்னஹு ஃபிஅலுன் முதாரிஉன் முஅத்தல்லுல் ஆஹிரி பில் வாவி, வாவை கொண்டு முத்தல்லான முதாரியான ஃபிஅல். முஹ்திஈன இலத்தாயி, அந்த அழைப்பாளரிடம் விரைந்தவர்களாக. முஹ்திஈன் என்பது ஹாலுன் வஹு மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து நஸ்பிஹி அல் யா உ நியாபத்தன் அனில் ஃபத்ஹதி, ஃபத்ஹாவுக்கு பகரமாக யா வந்திருக்கின்றது. லிஅன்னஹு ஜம்உ முதக்கரின் சாலிமுன், அது முதக்கருடைய சாலிமான ஜம். இலத்தாய் என்பதிலே இலா ஹர்ஃபு ஜர்ரின் அத்தாய் மஜ்ரூருன், ஜர் செய்யப்பட்டிருக்கின்றது. அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரத்துன் முகத்தரத்துன் அலல் யாஇ, யாவின் மீது தக்தீரிடப்பட்ட கஸ்ராவாகும். மனா மின் லுஹூரிஹா அல் இஸ்திஸ்காலு லிஅன்னஹு இஸ்முன் மன்கூசுன். வதல்ஹரு ஃபீஹில் ஃபத்ஹத்து, ஃபத்ஹா அதிலே வெளிப்படும். லிஹிஃபத்திஹா, அது இலகுவானதாக இருப்பதனால் ஃபத்ஹா வெளிப்படும். வதுகத்தரு லம்மத்து வல் ஃபத்ஹத்து, மேலும் லம்மத்தும் ஃபத்ஹத்தும் தக்தீரிடப்படும். ஃபில் ஃபிஅலில் முலாரிஇல் முஅத்தல்லி பில் அலிஃப், அலிஃபை கொண்டு முஅத்தல்லான முலாரியான பெயரிலே ஃபத்ஹாவும் லம்மத்தும் தக்தீரிடப்படும். வதுகத்தரு லம்மத்து ஃபகத் ஃபில் ஃபிஅலில் முலாரிஇல் முஅத்தல்லி பில் வாவி வல் யாய், வாவ் மற்றும் யாவை கொண்ட முஅத்தல்லான முலாரியான பெயரிலே லம்மத் மாத்திரம் தக்தீரிடப்படும். அது நஹ்வு யதுஉ யர்மி என்பதை போன்று. வதல்ஹருல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹா வெளிப்படும். நஹ்வு லன் யதுஉ வலை யர்மிய என்பதை போன்று. வல் ஜஸ்மு ஃபி ஸலாஸதி, இந்த மூன்றிலும், அதாவது அல் முஅத்தல்லு பில் அலிஃப், அல் முஅத்தல்லு பில் வாவ், அல் முஅத்தல்லு பில் யா, இந்த மூன்றிலேயும் ஜஸ்ம் செய்யப்படுவது பில் ஹதுஃபி, ஹதுஃபை கொண்டாகும், அதாவது இது இறுதி எழுத்தை ஹதுஃப் செய்வதை கொண்டாகும். கமா தகத்தம, முந்திவிட்டதை போன்று. கலிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட இஸ்மினுடைய இறுதி எழுத்திலே 3 ஹரக்கத்துகளும் தக்தீரிடப்படும் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் சில சொற்கள் அதிலிருந்து விதிவிலக்காகும். முதலாவது மக்சூரான இஸ்ம். மக்சூரான இஸ்ம் என்றால் இறுதியில் அலிஃப், அதுக்கு முன்னால் ஃபத்ஹா வரக்கூடியவைகள். ரஹா, ஹுபுலா, ஃபத்தா என்பதை போன்று இவ்வகையான இஸ்ம்கள் மக்சூரான இஸ்ம்கள் முத்தகல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்டாலும் அது ஏற்கனவே அதனுடைய அலிஃபிலே ஹரக்கத் இருப்பதை போன்றே தான் அது ஹரக்கத் இருக்கும். அதா ஃபத்தாய என்பதை போன்று. இரண்டாவது மன்கூசான இஸ்ம். மன்கூசான இஸ்ம் என்றால் இறுதியில் யா, அதுக்கு முன்னால் கஸ்ரா வரக்கூடியது. இதுவும் முத்தகல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது சத்து செய்யப்படும். ஜா அல் காதி என்ற வசனத்தை என்னுடைய காதி வந்தார் என்று சொல்கின்ற பொழுது ஜா அனி காதிய என்று சத்து செய்வோம். மூன்றாவதாக அல் முசன்னா, தஸ்னியாவை பொறுத்தவரையிலே ரஃபோடைய நிலைமையிலே அது இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நூன் ஹது செய்யப்பட்டு அது யாவுடன் இலாஃபத் செய்யப்படும். இது என்னுடைய 2 பேனைகள் என்று சொல்கின்ற, பொதுவாக 2 பேனைகள் என்று சொல்கின்ற பொழுது கலமானி, ஹாதானி கலமானி என்று சொல்லுவோம். இவ்விரண்டும் என்னுடைய 2 பேனைகள் என்று சொல்கின்ற பொழுது ஹாதானி கலமாய என்று சொல்லப்படும். ரஃபுடைய நிலைமையிலே அஸ்புஜருடைய நிலைமையிலே அந்த அலிஃபும் யாவாக மாற்றப்படுவதனால் ரஐத்து கலமைய என்று சொல்லப்படும். அடுத்ததாக முதக்கர் சாலிம் ஜெம்மாக இருந்தால் முஸ்லிமூன போன்று
முதக்கர் சாலிம் ஜெம்மாக இருந்தால் அந்த நூனை ஹது செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த வாவை யாவாக மாற்றப்பட்டு அந்த யாவுக்கு முன்னால் உள்ள அந்த லம்மத்தை கஸ்ராவாக மாற்றப்படும். உதாரணமாக முஹ்ரிஜூன வெளியாக்குவார்கள், வெளியேற்றி விடுவார்கள் என்ற அந்த சொல் என்னை வெளியேற்றி விடுவார்கள் என்று சொல்கின்ற பொழுது முஹ்ரிஜூன என்ற சொல்லில் யாவை சேர்க்கின்ற பொழுது நூன் ஹது செய்யப்படும். எனவே முஹ்ரிஜூய என்று வரும். இந்த இடத்திலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்தால் அந்த வாவை யாவாக மாற்ற வேண்டும் என்ற பொதுவான சட்டம் இருக்கின்ற அந்த அடிப்படையிலே யாவாக வாவை மாற்றினால் முஹ்ரிஜுய்ய என்று வரும். இப்போது யா சுகன் முன்னால் லம்மத் இருக்கின்றது. எனவே அந்த யாவுக்கு தோதுவாக அந்த லம்மத்தை ஜீமில் இருக்கக்கூடிய அந்த லம்மத்தை கஸ்ராவாக மாற்றப்படும் முஹ்ரிஜிய என்று வரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் விரட்டப்படுவீர்கள் என்று வரகத் இப்னு நௌஃபல் அந்த வஹி வந்த நேரத்தில் அவருக்கு அறிவுறுத்திய பொழுது என்னையா இவர்கள் வெளியேற்றுவார்கள் என்று அவமுஹ்ரிஜியஹும் என்ற அந்த சொல் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.